அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போகிறது, உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அதை நினச்சிக்கிட்டு இந்த படத்தை மட்டும் பாருங்கள். நீங்கள் கேட்டது உங்களுக்கு நிச்சயமாக கிடைச்சே தீரும். டைட்டிலை கேட்டால் உங்களுக்கு என்ன தோணும்? ஒரு படத்தை பார்க்கறனால நம்ம ஆசைப்பட்டது, நம்ம கேட்டது நம்ம கிடைக்குமா, நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா? கண்டிப்பாக என்ன நினைப்பீங்க? இதெல்லாம் நடக்காது அப்படின்னு தான் நினைப்பீங்க. ஆனால் வீடியோவை முழுமையாக கேளுங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குற விஷயங்கள், நம்ம ஒரு விஷயத்தை கண்ணில் பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த கண்ணில் பார்க்குற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆழ் மனதில் பதியும். நம்ம மனம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு என்ன தேவை என்ன தேவையில்லை அப்படின்னு ஃபில்ட்ரு பண்ணி, இது உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மளோட ஆழ் மனசில் ரொம்ப இன்டெப்த்தாக அதை அமுச்சு விட்டுட்டு தேவையான விஷயத்தை மட்டும்தான் காட்டுமே. நீங்கள் கண்ணில் பார்த்துருப்பீங்க. நீங்கள் கண்ணில் பார்த்ததில் சில விஷயங்கள் மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு தெரியும், உங்கள் மைண்டில் பதியுமே. ஆனால் நிறைய விஷயங்கள் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் பதிய ஆரம்பிக்கும். உங்களுக்கு தெரியாமல் அது உங்களுடைய மூளையில் ஒரு பகுதியில் ஸ்டோரும் ஆகுமே. இதை சரியாக புரிஞ்சுக்கிட்டவங்க பார்த்தீங்கன்னா இதை சைக்கோ சிம்பாலஜி அப்படின்னு ஒரு சிம்பிள்ஸை பயன்படுத்துகிறாங்க. இதுக்கு முன்னாடியே, அதாவது 1980லேயே பார்த்தீங்கன்னா இதை பற்றி ஒரு மிகப்பெரிய ரிசர்ச் பண்ணி அதன் பிறகு இதை பேன் பண்ணிட்டாங்க. ஏன் பேன் பண்ணாங்கிற விஷயத்த சொல்கிறேன். அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்குறீங்க, அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனதில் ஒரு மூளையில் பதியும். ஆனால் உங்கள் கண்ணுக்கு அது புரியாட்டியுமே மனதில் ஒரு மூளையில் பதிய ஆரம்பிக்கும். அப்படி பதியக்கூடிய விஷயங்கள் அந்த ஆக்டிவிட்டியை உங்களை செய்ய ஆரம்பிக்கும். இதை ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாகவே பண்ணியும் பார்த்துருக்காங்க. அதாவது என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு படம், ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு தேட்டருக்கு படம் பார்க்க வந்திருக்காங்க. பொதுவாக அந்த தேட்டரில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோல் டைமில் பாப்கார்ன் மட்டும்தான் அதிகமாக சேல் ஆகும். ஐஸ்கிரீம் யாருமே வாங்க மாட்டாங்க. இப்படிங்கிற நிலை இருந்துச்சு. இவங்க என்ன பண்ணாங்க, அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இன்டைரக்டாக நிறைய இடத்துல ஐஸ்கிரீமை பற்றி நிறைய விஷயங்கள் இதில் போட்டிருக்காங்க. சில இடத்துல நம்ம கண்ணுக்கு தெரியாமல் ஐஸுங்கிற மாதிரி எழுதியிருக்கோம். சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஐஸோட இது பிக்சர் போட்டிருக்கோம். சில நம்ம காதுக்கு கேட்காத சில ஃப்ரீக்வன்சியில் பார்த்தீங்கன்னா ஐஸ் சம்மந்தமான சில சவுண்ட்ஸ் நமக்கு கொடுத்துட்ருப்பாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ட்ரோல் வரைக்குமே தொடர்ந்து கொடுத்தாங்க. அன்னைக்கு இன்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா அங்கே 90% பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் தான் வாங்கி சாப்பிட்ருக்காங்களே. அதன் பிறகு கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சுன்னா இதை நீங்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடாதுன்ட்டாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் இந்த விஷயம் ரொம்ப காட்டு தீயாக பரவனால எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கம்பெனியுமே அவங்களோட பொருட்களை மக்கள் வாங்கணும் அப்படின்னு இதை சப்ளிமெண்ட் மெசேஜாக யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்களே. நம்ம பார்க்குறது ஒரு விஷயமா இருந்தாலுமே நம்மளுடைய மனதை அவங்க கண்ட்ரோல் கொண்டு போய் நீங்களா வாங்குற மாதிரி இருக்கும், நீங்களா பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அதை நீங்கள் வாங்கலை, நீங்கள் பண்ணலை, உங்களை வாங்க வச்சுருக்காங்க, உங்களை செய்ய வச்சுருக்காங்க. இதுதான் சப்ளிமெண்ட் கொண்டு வந்தனால இதை பேன் பண்ணிட்டாங்க. ஆனால் இதே விஷயத்தை பார்த்தீங்கன்னா நமக்கு தகுந்தாற் போல் பயன்படுத்திக்கலாம். நமக்கு வேணுங்கிற விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம். அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷனில் இது ஒரு மெத்தடாக கொண்டு வந்திருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு லோகோ. இந்த லோகோ, இந்த சிம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா பணத்துக்கான சிம்பிள். நான் சொன்னேன் இல்லைங்களா, ஐஸ்கிரீமோடது கட்ட நமக்கு ஐஸ்கிரீம் வாங்கணும்னு தோணுன மாதிரி இந்த சிம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிம்பிள் இது பணத்துக்கானதாக இருக்கும். இன்னைக்கு வீடியோவில் நான் பார்த்தீங்கன்னா பணம் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக கொடுக்காம நம்மளோட மனதை பார்த்தீங்கன்னா ஒருநிலைப்படுத்தி நமக்கு என்ன தேவைப்படுதோ அதில் ஃபோக்கஸ் பண்ணி அதை அடைய வைக்கக்கூடிய ஒரு சிம்பிளை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கும்போது இது நீங்கள் எந்த அளவுக்கு பார்த்துட்டே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இது உங்களோட வலது பக்க மூளையில் பதியும். பொதுவாக மனிதனுக்கு வலது இடது அப்படின்னு 2 மூளை இருக்குது. ஒரு சைடு மூளை எப்பயுமே பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவாக யோசிக்கும். இந்த லைக் ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா அவங்க அந்த படத்தை கிரியேட்டிவாக யோசிக்கிறதுக்கு இந்த வலது பக்க மூளை தான் அவங்களுக்கு பயன்பட ஆரம்பிக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு கிரியேட்டிவாக யோசிக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த போல் இந்த டிராயிங் பண்ணுற ஆர்டிஸ்ட்டோ இல்லை புதுசாக கண்டுபிடிக்கிறவங்க எல்லாருமே இதுதான். இதுவே இடது பக்க மூளை பயன்படுறவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே லாஜிக். நம்ம நார்மலாக ஒன்று பார்க்குறது கேட்குறது இதான் உண்மை இதான் அப்படின்னு நம்ம நம்புறோம் இல்லைங்களா. இந்த மாதிரியான விஷயங்கள் லாஜிக் தேடக்கூடிய ஒன்று. இவங்க பெருசாக கிரியேட்டிவ் நாலேஜ் உங்களுக்கு இருக்காது. ஏன்னா என்ன இருக்கோ அதை அப்படியே பார்க்குறவங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு கிரியேட்டிவ் வராது. ஸோ நமக்கு என்ன தேவையோ அதை வலது பக்க மூளையில் பதிவு வைக்கும்போது அந்த விஷயம் பிரபஞ்சத்தோட கலக்க ஆரம்பித்து அதை அடையிறதுக்கான வேஸ் நமக்கு காட்டும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும்னா அதை அடையிறதுக்கான வழிகள் நமக்கு கிடைக்கக்கூடிய வழிகளை நீங்கள் பயன்படுத்தணும். இவ்வளோதான். அதாவது எனக்கு இப்போ ஒரு 1 கோடி ரூபா பணம் தேவைப்படுது அப்படின்ட்டு நான் இதை பார்த்தா எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். ஆனால் இதை கிடைக்கிறது எப்படின்னா அந்த 1 கோடி ரூபா அடையிறதுக்கான வழிகள் உங்களுக்கு காட்டும். நீங்கள் காட்டக்கூடிய வழிகளை யூட்டிலைஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பிஸ்னஸ் பண்ணு, நீ கேட்ட பணம் உனக்கு கிடைக்கும். இல்லை இந்த ஜாபுக்கு போ, நீ கேட்ட பணம் கிடைக்கும். இல்லை இவங்க கிட்ட போய் கேளு, இந்த பணம் கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு காட்டும். இல்லை நான் வீட்டை விட்டு நகரவே மாட்டேன், நான் உட்கார்ந்த இடத்த விட்டு அசையும் கூட மாட்டேன், நான் இப்படியே உட்கார்ந்துட்டு இருப்பேன், எனக்கு பணம் வரணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் மட்டும் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது கிடைக்கவே கிடைக்காது.
நடக்கவே நடக்காது. ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்கணும் நடக்கணும்னா உங்களுக்கு வரக்கூடிய எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். அதே போல் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த சிம்பிள்ஸோட பவர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் டேட்டுவாகவே பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது இதோட சக்ஸஸ் லெவலை பார்த்துட்டு அதாவது ஃபாரினில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இதை வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட உடம்புல டேட்டூஸாகவே போட்டுருவாங்க. ஏன் டேட்டுவாக போகிறாங்கன்னா அவங்களோட மைண்டில் இது நல்லா பதிய ஆரம்பித்து அவங்களோட விருப்பங்கள் நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இதை டேட்டுவாகவே யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கையில் வரைஞ்சி பார்த்துட்டு இருந்தாலே போதும். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நினச்சிக்கிட்டு பார்த்துட்டு இருந்தாலே போதும். நீங்கள் ஆசைப்பட்டது உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளவுதான். இதை நீங்க எந்த அளவுக்கு பார்க்குறீங்களோ, எந்த அளவுக்கு உங்களோட மைண்டில் பதிய வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இது உங்களுக்கு வேகமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதே போல் இதை நீங்கள் நினைக்கும் போது சும்மா நினைக்காம இப்போ உங்களுக்கு என்ன தேவையோ அந்த விஷயம் உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்படுவீங்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் என்ஜாய் பண்ணீங்களோ அந்த ஃபீலோடு நீங்கள் பண்ணீங்கன்னா ரொம்ப வேகமாக உங்களுக்கு நடக்கும். எனக்கு எவ்வளோ வேகமாக நடக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவ்வளோ வேகமாக பார்க்கணும். இதை ஒரு டைம் பார்க்குறீங்கன்னா குறைஞ்சது 15 நிமிடங்கள் பார்த்தா போதும். அதிகமாக பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. வெறும் 1/4 மணி நேரம் நீங்கள் பார்த்தாவே இது வேலை செய்ய தொடங்க ஆரம்பிச்சிடும். இதை நீங்கள் உணர்வுபூர்வமாக பார்க்க இதோட அந்த குவாலிட்டி லெவல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேகமாக கிடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் உங்களுக்கு வேகமாக நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இவ்வளவுதான். அதனால நீங்கள் அந்த 15 நிமிஷமும் உணர்வுபூர்வமாக பார்த்தீங்கன்னா போதும். உங்களுக்கு தேவையானது ஒவ்வொன்றா கிடைக்க ஆரம்பிக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இதை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக ஃபீல் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வேகமாக கிடைக்கும். இந்த 15 நிமிஷம் அப்படிங்கிறது நீங்கள் வந்து எந்த டைம் வேணாலும் பார்க்கலாம், எந்த நேரத்தில் வேணாலும் பார்க்கலாம். இதுக்கு தீட்டு இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஆனால் ரொம்ப இந்த போதை வஸ்துக்கெல்லாம் எடுத்திருக்கீங்க, மைண்ட் டிப்ரெஷனில் இருக்குது, கோவமாக இருக்கீங்க, சோமாக இருக்கீங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு தாட்டில் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது. அதர்வைஸ் நார்மல் மைண்ட் செட், தலைவலிக்குது, வயிற்று வலிக்குது, காய்ச்சல் இந்த மாதிரி டைம்லையும் பார்க்காதீங்க. ஏன்னா அப்போல்லாம் உங்களோட மைண்ட் வந்து உங்கள் உடம்புல தான் இருக்குமே. ஸோ நார்மல் மனநிலையில் இருக்கும்போது இதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு நடக்கும். என்ன வேணுமோ அதை விஷுவல் பண்ணிட்டு பாருங்க, எப்போ வேணாலும் பார்க்கலாம். இதை நீங்கள் பார்க்க தான் உங்கள் மைண்டில் பதியும். எவ்வளோ வேகமாக கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வேகமாக பாருங்க. வேஸ்ட் கிடச்சிட்டே இருக்கும். நம்மளோட மைண்டு, நம்ம மனதோட சக்தி மிகப்பெரியது. அதில் நம்ம 1 or 2% தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோமே, அதை அதிகப்படுத்துறதுக்கு இது ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும். ப்ராப்பராக பாருங்க. உங்களுடைய ஆசை எதுவாக இருந்தாலும், உங்களுடைய எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கும், உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு நீங்கள் மட்டும் அதை நம்பிட்டீங்கன்னா போதுமானதாக இருக்கும். நீங்கள் நம்பணும். நீங்கள் நம்பக்கூடிய விஷயம் எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு கிடைச்சே தீரும். அதனால நீங்கள் நம்பி முழு நம்பிக்கையோட இறங்கி பாருங்க, கிடைக்கும். வெறும் 15 நிமிஷம் தான். 1/4 மணி நேரம் மனதை ஒருநிலைப்படுத்தி பண்ணுங்க, உங்களுக்கு நடக்கும். கடமைக்கு மட்டும் செய்யாதீங்க. நான் டெய்லி இதை கடமைக்கு பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும் அப்படிங்கிறக்க கடமைக்கு பண்ணாதீங்க. ஒவ்வொரு தடவையும் நீங்கள் செய்யறவையும் அதை உணர்வு பூர்வமாக பண்ணீங்கன்னா மட்டும் போதுமானதாக இருக்கும். அந்த உணர்வு உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். பிகாஸ் நம்ம பிரபஞ்சத்தோட தொடர்பு கொள்ளக்கூடிய, பிரபஞ்சத்துக்கிட்ட பேசக்கூடிய மொழி நம்மளுடைய உணர்வு தான். அந்த உணர்வோட நீங்க பேசுறீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும், கிடைக்கும். நான் சொன்னதை சரியா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.